அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராமானுஜம் டெஸ்ட் பேட்ச் நம்ம குரூப் 2 சம்மந்தமாக இப்போ வந்து டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ அதோடைய எவ்ரி சண்டே வந்து ஃபுல் டெஸ்ட் நடக்குது இல்லையா, அந்த ஃபுல் டெஸ்ட்டோட ஆன்சர் கீயை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வேலன் டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறோங்க. இது கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ராமானுஜத்தோட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்வான்ஸாக இருக்கும். 30 கொஸ்டின்ஸு. ஸோ மாணவர்கள் வந்து விருப்பம் இருந்தால் இதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். வெறும் 400 தான் ஃபீஸு. அதனால் மொத்தம் ஒரு 30 டெஸ்ட் டாபிக் வைஸாக ஒரு டாபிக் ஒரு டெஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நடக்கும். ஸோ யாராவது மாணவர்கள் கேட்டால் இது சொல்லுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அட்வான்ஸாக இருக்கும். அதாவது ராமானுஜத்தில் இருக்கிற ஒரு கொஸ்டின்ஸ் கூட இதில் இருக்காது. அதனால் கொஞ்சம் நல்லா பாருங்கள். அந்த 1, 2, 3 கொஸ்டின்ஸ் விடுறோம் இல்லையா, அந்த அதுக்கும் நம்ம இதில் ஈஸியாக பிடிச்சிடலாம். ஓகேவா? ரைட், ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள், ராகுல் 7/6/2006 அன்று 4000 கடனாக பெற்றார். அதை அவர் இங்கே பாருங்கள் 19/8/2000 அன்று திரும்ப செலுத்தினார். 5% வட்டி வீதம் கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இது மாதிரி கேள்வி கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்னா டேட்டை கொடுத்துருக்காங்க. டேட்டை கொடுத்தா அந்த மொத்த நாட்கள் நம்ம கால்குலேட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது 6ன்னு கொடுத்துருக்காங்க. 6 அப்படின்னா என்ன? ஜூன் மாதம். ஓகேவா? 7ஆம் தேதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூன் மாதம் மொத்தம் எத்தனை நாட்கள் அப்படின்னா நம்ம லோயர் கிளாஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த கையை இப்படி மடித்தோம் அப்படின்னா இந்த மேடான பகுதியை 31 ஆகும், பள்ளமான பகுதியை 30 அப்படின்னு பண்ணுவோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வந்து 30 அப்படின்னு இருக்கும். இங்கே பாருங்கள், 30 மைனஸ் 7 தானே இருக்குது. ஸோ 7 கழிச்சிட்டோம். என்ன வருது? 23 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? அடுத்து ஜூலை எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 31. அடுத்து ஆகஸ்ட்டு பாருங்கள், எவ்வளோ? 19ஆ? இந்த 19. இது மொத்தம் ஆட் பண்ணுங்கள். 9 10 13க்கு 3 மீதி 1. ஓகேவா? 3 3 3 6 73 நாட்களுக்கு இப்போ வட்டி கண்டுபிடிக்கணுங்க. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், PNR/100. இங்கே போகிறோம் பாருங்கள். பியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4000. என்னோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 73 நாட்கள். ஆரோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5% டிவைட் 100. அவ்வளோதாங்க. இங்கே நாட்களில் கொடுத்துருத்தால 365ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், 73 365 எத்தனை மடங்கு வரும்? 5 மடங்கு வரும். இந்த 5 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ வட்டி மட்டும் எவ்வளோ அப்படின்னா 40. அசல் ஒரு 4000. ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா சி தான் ஆன்சர். ஓகேவா? இங்கே பாருங்கள், 4040 ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு தொகை 3 ஆண்டுகளில் 6500ஆகவும், இங்கே பாருங்கள், ஒரு தொகை 3 ஆண்டுகளில் 6500ஆகவும் 1.5 ஆண்டுகளில் 5750ஆகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நல்லா கவனிங்க. ஸோ 3 வருஷத்தில் 6500, இங்கே 1.5 வருஷத்தில் எவ்வளோ மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5750. இது அப்படியே கழிச்சிங்கன்னா 3ல் 1.5 போச்சுன்னா என்ன வரும்? அப்போ 1.5 வருஷத்துடைய வட்டி கிடைக்கும். இதை கழிச்சுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 750ன்னு கிடைக்கும். அப்போ 1.5 வருஷத்துக்கு 750னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோங்க வரும்? ஒரு வருஷத்துக்கு 500, அரை வருஷத்துக்கு 250. அப்போ 1 இயருக்கு வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 500. சார் புரியுதுங்களா எப்படின்னு சொல்லிட்டு? இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5ன்னு கிடைக்கும். 1.5 வருஷத்துக்கு 750 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி? 500ங்க. அவ்வளோதான் சார். இங்கே பாருங்கள், 3 ஆண்டுகளில் மொத்த தொகை இது. அப்போ ஒரு வருஷம் வட்டி 500னா 3 வருஷம் வட்டி எவ்வளோ அப்படின்னா 3 × 500 எவ்வளோ? 1500. இப்போ நம்மளுக்கு அசல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ஆண்டுகளில் மொத்த தொகை எவ்வளோ? 6500 மைனஸ் 3 வருஷத்தில் வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் என்ன வரும்? 1500. இது கழிங்க 5000 அசல் கிடச்சிரும். முடிஞ்சு போச்சா? எங்கே இருக்குது 5000 பாருங்கன்னா 2 இடத்துல இருக்குது. அடுத்தது இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ணுறேன்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல போடுறேன். இங்கே போடலாமா? அசல் எவ்வளோ? 5000ன்னு போட்டேன். பி என்னோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வட்டி எடுத்துக்கிறேன். ஆரோட வேல்யூ தெரியாது. பை 100. ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ? 500ன்னு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், 2 0 2 0. இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0. 1 5 5 15 50. அப்போ ஆரோட வேல்யூ 10%. அப்போ 5000 10% எங்கே இருக்குன்னா டி தான் சரியான ஆன்சர். அசல் வந்து 5000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 3வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் 18,000ஆகவும் 4 ஆண்டுகளில் 40,500ஆகவும் மாறுகிறது எனில் அசலை காண்க. இதை ஷார்ட்கட்டில் போடலாம், பட் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். இங்கே ஷார்ட்கட்டை மட்டும் சொல்கிறேன்.
இந்த 2 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2 ஆண்டுகள். இது மாதிரி டிஃப்ரென்ஸ் 2 ஆண்டுகள் இருந்தால் டைரெக்டாக நம்ம அசலை கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா நல்லா கவனிங்க. இங்கே என்ன இருக்குது? சிறிய தொகை இது 18,000 அதை 2 வாட்டி நம்ம மல்டிப்ளை பண்ணுறேன். 18,000 பெருக்கல் 18,000 டிவைட் சின்ன அமௌண்ட் எவ்வளோ? 40,500. அவ்வளோதான். இங்கே பாருங்கள் 2 0க்கு 2 0 கட் பண்ணிட்டேன்னா மறுபடியும் 9 அடிக்கலாமா? 2 9 18 ஒரு 0. இங்கே பாருங்கள் 4 9 36. 4 9 36 மீதி 4. ஸோ 5 9 45. அங்கே பாருங்கள் 5 4 5 20 9 5 45. 9 9 2 9 18. அப்போ 2 இருக்குது, இங்கே 4 இருக்கா? 4 2 8ன்னு போட்டேன். எத்தனை 0 இருக்குது பாருங்கள்? 1 2 3 3 0. எங்கே இருக்குது பாருங்கள் 3 0? இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் சரியான ஆன்சர். 8000 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 4வது கொஸ்டின்ஸ். இந்த கேள்விக்கு நல்லா கவனிங்க. 2 எண்களின் எல்சிஎம் 210 அதானே? இங்கே இருங்க, இங்கிலீஷ் வெர்ஷனில் கொஸ்டின் காட்டுறேன். இங்கே பாருங்கள். 2 எண்களின் எல்சிஎம் 210 HCF 14 என்றவாறு உள்ள எத்தனை ஜோடி எண்கள் சாத்தியமாகும் அப்படின்னு. HCF 14 அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த 2 நம்பரும் 14ஓட மடங்கில் தான் இருக்கும். அதனால் 14A 14B அப்படின்னு 2 நம்பர் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா HCF என்னவோ அதோட மடங்கில் தான் ரெண்டுமே இருக்கும். நமக்கு தெரியும் இந்த 2 நம்பரையும் பெருக்கிறது 2 நம்பரோட HCF LCM பெருக்கிறதுக்கு சமமா? தெரியுமா இல்லையா? இங்கே பாருங்கள் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது 2 நம்பரோட HCFையும் LCM பெருக்கிறதுக்கு சமம். இங்கே பாருங்கள் ஒரு நம்பர் 14A இன்னொரு நம்பர் 14B டாட் எதை பெருக்கல் போடுறேன் ஈக்குவல் டு HCF எவ்வளோ? 14. LCM எவ்வளோ? 210. இந்த ஒரு 14 ஒரு 14 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ஏபி மட்டும் வேணும் அப்படின்னா 210 டிவைட் 14. இங்கே இருக்கிற 14 டிவைட் பண்ணிட்டேன். இப்போ 7 2 14 3 21 ஒரு 0. 2 2 5 2 30 அதானே? இப்போ ஏபியோட வேல்யூ 15னா 2 நம்பரை பெருக்குனா 15. அந்த 2 நம்பரோட HCF ஒன்றா இருக்கணும். நல்லா கவனிங்க. இது மாதிரி பேர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும். அதாவது இதை பிரிக்கணும். HCF 1 வர மாதிரி பிரிக்கணும். 2 நம்பரை பெருக்குனா 15 என்ன வரும்? 1 × 15 ஒரு ஜோடி கிடைக்கும். ஸோ 5 3ன்னு ஒரு ஜோடி கிடைக்கும். இதை 3 5 15 1ன்னு எடுக்கக்கூடாது. ஒரு வாட்டி தான் எடுக்கணும் இது மாதிரி ஜோடி கண்டுபிடிக்கிறதுல. ஸோ வேறு எதுனா 2 நம்பரை பெருக்குனா 5 வருமா பாருங்கள்? வராது. அப்போ ஒரு ஜோடி 2 ஜோடி பாருங்கள். இந்த 3க்கு 5க்கு HCF 1 1க்கு 15க்கு HCF 1. அப்போ எத்தனை ஜோடி சாத்தியம்? 2 ஜோடி சாத்தியம். பாருங்கள் 2 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 10 அதிகரிக்கப்பட்ட நிலையில் நல்லா 5வது கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா கவனிங்க. 10 அதிகரிக்கப்பட்ட நிலையில் ஒரு எண்ணானது 12 15 18 20 24 ஆகியவற்றால் மீதியின்றி வகுப்படுகிறது எனில் அந்த எண் யாது? அப்போது இங்கே பாருங்கள் இதெல்லாம் வகுப்படணும். அந்த எண் எப்படி இருக்கணுமா? 10 அதிகரிக்கப்பட்ட நிலையில் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இதெல்லாம் LCM எடுக்கலாமா? இங்கே பாருங்கள் 12 15 18 20 24. இதுக்கு LCM பார்த்தீங்கன்னா இங்கே இடம் இல்லை. நான் இதனால போட்டு காட்டுறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. என்ன வரும்னா முதல்ல என்ன பண்ணலாம்? 4ஆல் எடுக்கலாமா? இங்கே பாருங்கள் 4ஆல் எடுக்கிறேன். 4ஆல் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. இங்கே பாருங்கள் 12 15 முதல்ல 2ஆல் எடுத்துக்கலாமா? 2ஆல் 6 2 12 5 9 2 18 12 20 12 2 24. மறுபடியும் 2ஆல் எடுக்கிறேன். எடுத்தா என்ன வரும்? 3 2 6 15 9 2ஆல் எடுத்து 5 2 10 6 2 12 அதானே? மறுபடியும் எதால் எடுக்கலாம்? மறுபடியும் 3ஆல் எடுக்கலாம். மறுபடியும் 5ஆல் எடுக்கலாம். இது மாதிரி எடுத்திங்கன்னா இங்கே இடம் இல்லை. அதனால் டேரெக்டாக நான் போகிறேன். உங்களுக்கு LCM தெரியும். LCMோட வேல்யூ 360 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சரிங்க. இங்கே 10 அதிகரிக்கப்பட்ட நிலையில் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதிகரிக்கப்பட்ட நிலையில் தான் இது என்ன ஆகுது? இந்த நம்பரெல்லாம் வகுப்படுது. அப்போ 10 கழிக்கணும். அதிகரிக்கப்பட்ட நிலையில் வந்தால் 10 கழிக்கணும். கூட்டப்பட்ட நிலையில் வந்தால் 10 இங்கே பாருங்கள் கழிக்கப்பட்ட நிலையில் வந்தால் 10 கூட்டிக்கணும். அப்படியே ஆப்போசிட்டில் போடணும். அப்போ 350 ஆன்சர். எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்து பாருங்கள் ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்திலும் பி என்பவர் நல்லா கவனிங்க பி மற்றும் சி 3 மணி நேரத்திலும் ஏ மற்றும் சி 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார் எனில் அந்த வேலையை பி மட்டும் எவ்வளோ மணி நேரத்தில் முடிப்பார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல ஏ மட்டும் எவ்வளோ அப்படின்னா 12 அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட்டு பி ப்ளஸ் சி எவ்வளோ? 3. ஏ ப்ளஸ் சி எவ்வளோ? 6. இப்போ என்ன கேட்குறாங்க? பி மட்டும் கேட்குறாங்க.
சரி எதுலேருந்து எது கழிச்சா பி கிடைக்குன்னு பார்த்தா நல்லா கவனிக்கணும். எதுலேருந்து எது கழிச்சாலும் பி கிடைக்கல. ஆனால் ஏ + சிலேருந்து ஏவை கழிச்சா சி கிடைக்கும். அப்போ முதல்ல சி தனியாக எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன். ஏ + சிலேருந்து ஏவை கழிச்சா சி கிடைக்கும். கழித்தல் அப்படின்னா என்ன? மேலே பெருக்கி போடணும், கீழே டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். 12க்கு 6க்கு டிஃப்ரென்ஸ் எத்தனை வரும்? 6. அப்போ 6 6 கேன்சல் ஆகிடுச்சு. சி மட்டும் எத்தனை மணி நேரத்தில் முடிப்பார்? 12 மணி நேரம் முடிப்பார். இப்போ பாருங்க, பி + சிலேருந்து சியை கழிச்சா பி கிடைக்கும். புரியுதுங்களா? இங்கே பாருங்க, பி + சிலேருந்து இது பி + சி, இது சி. இப்போ கழித்தல் அப்படின்னா என்ன? மேலே பெருக்கி போடணும், கீழே டிஃப்ரென்ஸ். இது டிஃப்ரென்ஸ் எத்தனை வரும்? 9. 1 3 3 3 3 9, 1 3 3 4 3 12. அப்போ 4 மணி நேரத்தில் முடிப்பார். எங்கே இருக்குன்னா பாருங்க, டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 7வது கொஸ்டின்ஸ் பாருங்க. தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். அதே வேலையை செய்ய தச்சர் பி ஆனவர் ஏயை விட 3 நிமிடங்கள். அப்போது ஏ எவ்வளோன்னா 5 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. பி எவ்வளோன்னா ஏயை விட 3 நிமிஷம் கூடுதலாகனா 18ன்னு எடுத்துக்கிறாரு. ஓகேவா? இருவரும் இணைந்து வேலை செய்து 22 நாற்காலியின் பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்க. சரி, 2 பேர் சேர்ந்து ஒரு நாற்காலியின் பாகத்தை பொறுத்த எவ்வளோ நேரம் ஆகுனா மேலே 15 18 பெருக்கிட்டு கீழே கூட்டணும். எவ்வளோ? 8 5 13க்கு 3 மீதி 1 1 2 33. ஒரு பாகங்களை பெருக்கிறதுக்கு இந்த மொத்த அமௌண்ட் வருதுன்னா 22 நாற்காலி இல்லையா? அப்போ 22ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா முடிச்சு. ஓகேவா? மேலே பெருக்கி போடுவோம், கீழே கூட்டி போடுவோம் சார் 2 பேர் சேர்ந்துன்னா. அடுத்தது ஏன் இங்கே 22 பெருக்குன்னா ஒரு நாற்காலிக்கு இதுன்னா 22 நாற்காலி. இங்கே பாருங்கள், 2 பதினொன்று 22, 3 பதினொன்று 33, 1 3 3 6 3 18, 5 6 90, 90 × 2 180 நிமிடம். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 8வது கொஸ்டின். 7:12 என்ற விகிதத்துடன் எந்த எண்ணை கூட்டினால் அதன் விகிதம் 3:4 என மாறும்? எந்த எண்ணை கூட்டினால்? கீழே இருக்கிற ஆப்ஷன் வச்சு கூட போடலாம். ஓகேவா? ஸோ நிறைய பேர் நல்லா சொல்கிறேன். முதல்ல பாருங்கள், இது கூட்டுங்க. 7 11. அப்போ 7 கூட 3 கூட்டினா 10, 11 3 கூட்டினா 14. இது கேன்சல் பண்ணுங்கள். 2 10, 2 14. என்ன வருது? 3:4 வருதா? வரல. அப்போ 3 கிடையாது அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? அடுத்து 4 பாருங்கள். முதல்ல ஆப்ஷன் வச்சு சொல்கிறேன், அப்புறம் கணக்காக போட்டு காட்டுறேன். 4 எத்தனை 7 கூட கூட்டுங்க 11. இது 4 கூட்டினா 15. இது சுருக்க முடியாது. அப்போ இதுவும் கிடையாது. ஏன்னா சுருக்கணும் என்ன வரணும்? 3:4 வரணும். சரி, 5 எத்து மேலே கூட்டுங்க. 7 5 12. 5 எத்து மேலே கூட்டுங்க 16. இது பாருங்கள், 4 அடிக்கலாமா? 3 நாள் 12, 4 நாள் 16. அப்போ பாருங்க, 3 நாள் 12, 4 நாள் 16. அப்போ 3:4 வருதா? அப்போ 5 தாங்க ஆன்சர். இது ஆப்ஷன் வச்சு போகிறது. சார் எனக்கு கணக்காக போட்டு காட்டுங்க சார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு விகிதத்தை பின்னமாக மாற்றுறேன். நல்லா கவனிக்க, பின்னமாக மாற்றிட்டேன். எந்த எண்ணை கூட்டினால் அப்படின்னா ரெண்டுத்துலேயும் +x +xன்னு போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இதே கழித்தால் அப்படின்னா மைனஸ்ன்னு போடுவோம். என்ன ரேஷியோ? 3/4ன்னு மாறுது. அவ்வளோதான் சார். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எக்ஸோட மேலே இங்கே பாருங்கள், 4 28 + 4x ஈக்குவல் டு 33 + 3x. இந்த 3x இந்த பக்கம் கொண்டு வா. 4x 3xக்கு டிஃப்ரென்ஸு எக்ஸு. இங்கே 33ன்னு இருக்குது, இங்கே 28ன்னு இருக்குது. 33ல் 28 போச்சுன்னா என்ன வரும்? 5. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 தான். பாருங்கள், நான் ஆப்ஷன் வச்சும் போட்டு காட்டினேன், கணக்காகவும் போட்டிருக்கேன். அதனால் நல்லா கற்றுக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு செங்கலின் அளவுகள் 24 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் ஒரு செங்கல். ஓகேவா? 48 சென்டிமீட்டர் அகலம், 6 சென்டிமீட்டர் உயரம், 20 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட ஒரு சுவர் எழுப்ப இது போன்ற எத்தனை செங்கற்கள் தேவை? ஸோ எண்ணிக்கை நம்மளுக்கு வேணும் அப்படின்னா பெரிய பரப்பு டிவைட் பை சிறிய பரப்பு. அதானே? அதாவது பெரிய கன அளவு. ஏன்னா சுவர் தானே, அப்போனா வால்யூம் தான் நமக்கு தேவை. பெரிய வால்யூம்னா என்ன? L × B × H. இங்கே பாருங்கள், செங்கல் சென்டிமீட்டரில் கொடுக்கும்போது இதையும் நம்ம சென்டிமீட்டரில் எழுதிக்கணும். 20 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. 20 × 100 பெருக்கல். அதானே? 48 சென்டிமீட்டர்னா 48 அகலம். அடுத்து 6 மீட்டர்னா 6 × 100. ஏன் இதெல்லாம் 100 பெருக்குன்னு தெரியுதுங்களா? ஏன்னா செங்கல் சென்டிமீட்டர்னு சொல்லும்போது அந்த சுவரோட உயரமும் சென்டிமீட்டரில் சொல்லணும். இப்போ செங்கலில் டிவைட் பண்ணுறேன். 24 12 8. அவ்வளோதான் சார். இது சிம்பிளை பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். இங்கே பாருங்கள், ஓர் 24 24, 2 24 48, ஓர் 2 2, 6 2 12, ஓர் 6 6, ஓர் 6 கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா? இங்கே பாருங்கள், 4ஆல் 2 நாள் 8, 5 நாள் 20, ஓர் 2 2, 52 100. அவ்வளோதான். பிறகு 5 25. இங்கே பாருங்கள், 5 25. எத்தனை 0 இருக்குது பாருங்கள்? இந்த ஒரு 0, 2 0, 3 0.
ஒரு 0 2 0 3 0. அப்போ ஆன்சர் என்னென்னா சி 25,000 சரியான ஆன்சர். எங்கே இருக்குது நம்ம ஆப்ஷன் பாருங்கள், 250 2500 25,000 2 லட்சம் அப்படின்னு கொடுக்குறாங்க, பார்த்துக்குங்க. ஓகேவா. அடுத்தது 10வது கொஸ்டின்ஸ் டைஸில் கொடுத்துருக்காங்க. இரு பகடைகள் ஒரே சமயத்தில் வீசப்படும் போது கூடுதல் 10 அல்லது 11 கிடைக்க நிகழ்தகவு யாது? அல்லதுன்னு கேட்டால் ரெண்டுத்தையும் காமனாக ஆட் பண்ணணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேவா. இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறத கழிக்கணும். இப்போ கூடுதல் வர மாதிரி ரெண்டு பகடையில் மொத்தம் இரண்டு பகடைங்கன்னா மொத்தம் என்னது 6 ஸ்கொயர் 36 அப்படின்னு தெரியும் அதானே. அப்போது கூடுதல் 10 வரா மாதிரி ரெண்டு நம்பரை கூட்டினா 10. ஓகேவா. அதில் பகடையில் இருக்கிற நம்பராக இருக்கணும். என்னென்ன வரும் 4 6 அடுத்தது 6 4 இது ரெண்டுமே வரும். இதில் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே எடுத்துக்கணும். வேறு என்ன கூடுதல் 5,5 அவ்வளோதானே. ஸோ 3 ஜோடி தான் வரும். நீங்கள் கேட்கலாம் 7,3 10 சார் சொல்லக்கூடாது, ஏன்னா 7 வந்து பகடையில் கிடையாது. ஓகேவா. 8,2 அதையும் சொல்லக்கூடாது, 9,1 அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா பகடையில் இருக்கிற நம்பரை மட்டும் எடுக்கணும், கூட்டினா 10 வரணும். அப்போ 1 2 3 3/36 ப்ளஸ் கூட்டுத்தொகை 11 வர மாதிரி என்னென்ன ஜோடி வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். 11 வர மாதிரி 6 5 5 6 வேறு என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். எதுவுமே வராது. 7 4 சொல்லக்கூடாது, 8 3 சொல்லக்கூடாது. அப்போ 2 ஸோ 2/36 அவ்வளோதாங்க. இது மேலே கூட்டுங்க. எதுவும் இதில் காமனாக இருக்கா பாருங்கள். இந்த 10க்கும் 11 காமனாக எதுவும் பாருங்கள், எதுவுமே இல்லை. அப்போது எதுவுமே இல்லைன்னா டேரெக்டாக அப்படி ஆட் பண்ணி கொண்டு 2 5 5/36 சரியான ஆன்சர். எங்கே இருக்குன்னா டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. அடுத்தது டைம் ஒன்று இருக்குல்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் சார், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. இருங்க கொஸ்டின் இங்கிலீஷ் வெர்ஷன் கரெக்டாக தெளிவாக காட்டுறேன். இங்கே பாருங்கள், 2 ஆண்கள் 3 குழந்தைகள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்கள் முடிக்கிறார்கள். அதே வேலையை 3 ஆண்கள் 2 குழந்தைகள் சேர்ந்து 8 நாட்கள் முடிக்கிறார்கள் எனில் 2 ஆண்கள் ஒரு குழந்தை மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்பாங்க. இதை நிறைய பேர் பெரிய கணக்கெல்லாம் போடுவாங்க. நான் ஷார்ட்கட்டில் போகிறேன் பாருங்க. இந்த 2 ஆண்கள் 10 நாளா 2 10 20 ரேஷியோ. 3 குழந்தைகள் 10 30. இங்கே பாருங்கள், இது ஆண்கள் இது குழந்தைகளோட எனர்ஜி ரேஷியோ முதல்ல கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா. அடுத்தது கீழே பாருங்கள், 3 ஆண்கள் 8 நாட்களில் 3 24 2 குழந்தைகள் 8 நாட்கள் 2 8 16 அவ்வளோதான். இது கழிச்சு இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 4, இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 14. ஸோ 2 2 4 7 2 14. இது என்னது டேஸோட ரேஷியோ. இதே எஃபிஷியன்சி ரேஷியோவை மாற்றணும்னா அப்படியே ஆப்போசிட்டில் எடுத்துக்கணும். 7:2 இதுதான் எஃபிஷியன்சி ரேஷியோ. இது என்னது ஆண், இது குழந்தைக்கு. ஓகேவா. இது பாருங்கள், இது குழந்தைக்கு. இப்போ பாருங்கள், ஸோ ஆணோட எனர்ஜி ரேஷியோ 2, குழந்தையோட எனர்ஜி ரேஷியோ ஆணுக்கு 7 குழந்தைக்கு 2. இப்போது இந்த ஃபஸ்ட்டு லைனை எடுத்துக்கிறேன். என்ன 2 ஆண்கள் 2 எடுத்து போயிட்டு 7 கூட மல்டிப்ளை பண்ண 2 7 14. பாருங்கள், இந்த ரேஷியோவை இங்கே இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 குழந்தைகள் 3 குழந்தைகளோட எனர்ஜி ரேஷியோ 2 2 6 இன்ட்டு எத்தனை நாளில் முடிக்கிறாங்க இங்கே பாருங்கள் 10 நாட்கள் 10ன்னு போட்டேன் ஈக்குவல் டு. ஸோ மேலே இருக்கிற லைன் எடுத்துக்கணும். இப்போ கடைசியாக கீழே 2 ஆண்கள் 2 7 14. அடுத்தது ஒரு குழந்தை மட்டும், குழந்தையோட எனர்ஜி ரேஷியோ எவ்வளோ 2. அப்போது 14 + 2 இன்ட்டு எக்ஸு. அவ்வளோதான் சார். இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இவரை எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. இதை ஆட் பண்ணுங்கள். 20 × 10 16 இன்ட்டு எக்ஸு. இது வந்து எக்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சருங்க. 4ஆல் கேன்சல் பண்ணலாமா. 5 நாள் 20 4 நாள் 16 2 2 4 2 10 5 5 பெருகணும்னா 25. இந்த 2 இங்கே டிவைட் பண்ணிட்டோம்னா 25/2. அப்போ என்ன வரும் எக்ஸோட வேல்யூ 12 அப்படின்னு கிடச்சிரும். எங்கே இருக்குது சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது 12வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு பின்னத்தின் தொகுதி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் நியூமரேட்டர் அப்படின்னு. ஓகேவா. x/y இதுதான் பின்னம். தொகுதியை 15% அதிகப்படுத்தி அப்போ 115ன்னு எக்ஸை பக்கத்தில் போட்டேன் இன்ட்டு அதன் பகுதியை 8% குறைத்தால் அப்போ 92 அப்படின்னு போட்டேன். என்ன பின்னம் 15/16. இப்போ x/yயோட வேல்யூ கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சுங்க. x/y ஈக்குவல் டு 15/16 இன்ட்டு 92 இன்ட்டு 115. அவ்வளோதான் சரி. இதை சுருக்குனா முடிஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்கள் 3 5 2 5 10 3 5. இந்த 23 92 எத்தனை மடங்கு வரும் 4 மடங்கு வரும். ஏன்னா 4 23 தான் 92. ஒரு நாள் 4 4 நாள் 16. அப்போ மேலே 3 இருக்குது, கீழே 4 இருக்கா. அப்போ x/yயோட வேல்யூ 3/16
4. எங்கே இருக்குது பாருங்கள், பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது 13வது கொஸ்டின்ஸ். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 6வது உறுப்பு 8வது உறுப்போட விகிதம் 7:9. 6வது உறுப்பு ஒரு கூட்டுத்தொடர் என்னாவது உறுப்புக்கான வாய்ப்பாடு என்னென்னா a + n-1 இன்ட்டு டி அப்படின்னு போடுவோம். இப்போ 6வது உறுப்புனா இங்கே 6ல் 1 போச்சுன்னா 5dயா. இங்கே பாருங்கள் a + 5d டிவைட் 8வது உறுப்பு என்ன a + 7d ஈக்குவல் டு என்ன ரேஷியோ 7/9. இப்போது இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணிட்டு ஏவுக்கும் டிக்கும் என்ன ரேஷியோன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே 9 எத்தனை இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். 9a + 45d ஈக்குவல் டு 7a + 49d. இங்கே பாருங்கள் ஏ இங்கே தான் அதிகமாக இருக்குது. அப்போ 7 இங்கே கொண்டு வா, 45 அந்த பக்கம் கொண்டு போயிடு. அப்போ 9ல் 7 போச்சுன்னா இங்கே 2a அப்படின்னு வரும். 45 அந்த பக்கம் போச்சுன்னா 49ல் 45 போச்சுன்னா 4d அப்படின்னு கிடைக்கும். ஓர் ஏ 2d. அப்போ a ஈக்குவல் டு 2dனா ஏவுக்கும் டிக்கும் என்ன ரேஷியோ 2:1. ஸோ முதல்ல ஏவுக்கு டிக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சேன். இப்போது வரேன் என்ன கேட்குறாங்க, 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் என்ன. 9வது உறுப்புனா என்ன a + 8d ரேஷியோ. 13வது உறுப்புனா என்ன a + 12d. அவ்வளோதாங்க. இப்போ ஏவோட ரேஷியோ பியோட ரேஷியோ இதில் போடுங்க. ஏவோட வேல்யூ 2, டியோட வேல்யூ 1னா ஓர் 8 8. ஏவோட வேல்யூ 2, டியோட வேல்யூ 1னா அப்போ 12. இது 10 மாறும், இது 14 மாறும். இது சிம்பிளை பண்ண முடியும் பாருங்க. 2 10, 7 2 14. இதுதாங்க ஆன்சர். ஸோ 5:7 எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது 14வது கேள்வி. சுருக்குக, சிம்பிளிஃபை. இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். a + b ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. இது -a - b ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. டிவைட் இது ஏபியில் இருக்குது. அதுதானே. அப்போ a + ஹோல் ஸ்கொயர் போட்டால் என்ன வரும், a² + b² + 2ab மைனஸ் இது பாருங்கள் a - b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும், a² + b² - 2ab டிவைட் ab. இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது -b² - b² கேன்சல் ஆகிடும். 2ab இந்த மைனஸ் வந்து இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது 2ab + 2ab அப்படின்னு கிடைக்கும். கீழே ab 2 ஆட் பண்ண என்ன வரும், 4ab/ab கேன்சல் ஆகிடுச்சுன்னா இப்போ ஆன்சர் என்ன 4 மட்டும்தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது 15வது கொஸ்டின். 4 எண்களின் விகிதம் 1 2 3 4 எண்ணோட விகிதம் கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துட்டு பெரிய மற்றும் சிறிய எண்களின் வித்தியாசம் என்ன. அப்போ முதல்ல நம்ம 4 எண்களை கண்டுபிடிக்கலாமா. கண்டுபிடிக்கணும்னா முதல்ல எக்ஸோட வேல்யூ, அதாவது ஹெச்சிஎஃப்போட வேல்யூ தெரியணும். அதானே. ஹெச்சிஎஃப் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா 630 டிவைட் இந்த 4 ரேஷியோவும் நம்ம டிவைட் பண்ணணும். 2 3 5 7. இங்கே பாருங்கள், 2 10 ஒரு 0 கட் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு 7 9 63, ஒரு 3 3 3 3 9. அப்போ ஹெச்சிஎஃப் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 3. அந்த 3 எத்தனை மொத்தத்தில் பேருக்குங்க, 3 2 6, 3 3 9, 5 3 5, 7 3 21. ஸோ 4 நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன கேட்குறாங்க, பெரிய மற்றும் சிறிய எண்களின் வித்தியாசம் 21 - 6 15 சரியான ஆன்சர். ஓகேவா, முடிஞ்சு போச்சுங்க. ஓகேவா, ஸோ இதோட மேக்ஸ் முடியுது. அடுத்தது ரீசனிங் ஆரம்பிக்கிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கோடிங் டிகோடிங்கில் ஒரு 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ZGP என்பது இதை குறிக்கிறது எனில் இது எவ்வாறு குறிக்கும் அப்படின்னா ஏபிசிடி முதல்ல எழுதிங்க. ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ. இங்கே பாருங்கள், Z வந்து W மாறுது. Z வந்து W மாறுதுன்னா ரிவர்ஸில் 1 2 3 -3 மாறுது. அப்போ ரிவர்ஸ்லன்னா -3 போடணும். அப்போ அது மாதிரி விக்கு -3 போடுங்க. விக்கு 1 2, இங்கே பாருங்கள், இது U இது V, அதானே. 1 2 3. அப்போ என்ன வரும், முதல்ல எஸ் வரும். சொல்கிறது புரியுதாங்க, மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். Z வந்து W மாறுது அப்படின்னா 1 2 3 -3னா அடுத்து V பாருங்கள், V இங்கே இருக்குது 1 2 3. அப்போ என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் முதல்ல வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், ஜி வந்து ஐயா மாறுது. ஜி வந்து ஐயா மாறுது. GHI
ஐ ப்ளஸ் டூவா இங்கே பாருங்கள் அடுத்து என்ன வரும் அப்படின்னா ஜி வந்து இங்கே பாருங்கள் ப்ளஸ் டூ அப்படின்னு மாறுது அப்படின்னா எம்முக்கு ப்ளஸ் டூ போட்டு பாருங்கள் எம்என்ஓ அப்போ எஸ்ஓ அப்படின்னு எஸ்ஓ எங்கே இருக்குது பாருங்கள் பியில் மட்டும்தான் இருக்குது. அப்போது 16வதுக்கு பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, நான் ஆன்சரில் டி குத்துருந்தா கூட நீங்கள் மாற்றிக்கிங்க. ஸோ சரியான ஆன்சர் பி மட்டும்தான். ஃபிபனாசி தொடரில் ஒவ்வொரு டேஷாவது உறுப்பும் 8 மடங்கு ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபிபனாசி தொடர்பாக டிஎன்பிசியில் கிட்டத்தட்ட ஒரு 12 கொஷின் கேட்டிருப்பாங்க. நான் வந்து நம்ம யூடியூப் சேனலில் இந்த 12 கொஷின் ஒரே கோர்வையாக கொடுத்துருப்பேன், வீடியோவும் போட்டிருப்பேன். நீ ஃபிபனாசி சீரியஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இப்போ கூட கடந்த குரூப் 4ல் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதனால் பாருங்கள். ஃபிபனாசி சீரியஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 முன்னாடி இருக்கிற நம்பரை கூட ஆட் பண்ணி போனோம். முன்னாடி எதுவுமே இல்லைன்னா அதே 1 1 1 2 2 1 3 3 2 5 5 3 8 8 5 13 18 21 இது எவ்வளோ 34 இது எவ்வளோ 55 இது எவ்வளோ 89 9 5 14க்கு 4 8 5 13 144 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு டேஷாவது உறுப்பு 8 மடங்கு. 8 மடங்கு என்ன இங்கே பாருங்கள், இது 8 மடங்கு. எத்தனை 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 144 8ஓட மடங்கில் தான் இருக்கும், ஏன்னா 8ஆல் டிவைட் ஆகும். அப்போது ஒவ்வொரு 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 ஒவ்வொரு 6வது உறுப்பும். அப்போ சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது திசை கணக்கில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்னா வருண் கிழக்கு நோக்கி, இது மாதிரி கேட்டால் ஒரு படம் போடுங்க. இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. வருண் என்பவர் கிழக்கு நோக்கி 7 கிலோமீட்டர் பயணிக்கிறார். பின்பு இடப்புறம் திரும்பி, இடதுபுறம்னா கிளாக்கா ஆன்டி கிளாக்கா அப்படின்னா ஆன்டி கிளாக்கில் வரும். அப்போ எவ்வளோ 5. அடுத்து அவர் இடப்புறம் திரும்பி 7 மீட்டர் பயணிக்கிறார், 7 கிலோமீட்டர். அப்போ இங்கே வந்து 7னா இங்கே டிஸ்டன்ஸ் 7. அவர் ஆரம்பித்த இடத்துலேருந்து எவ்வளோ தொலைவில் நிற்கிறார், ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் தொலைவில், அதானே எவ்வளோ தூரம் தொலைவில் எல்லாம் ஒன்று தான், எவ்வளோ தொலைவில் உள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுனா ஆரம்பித்த தூரம். அப்போ இந்த டிஸ்டன்ஸை நம்ம சொல்லணும். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோனா இங்கே இருக்கிற 5 தான், இங்கே 5. அப்போ 5 கிலோமீட்டர் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது ஒரு உறவுமுறை கணக்கு பாருங்கள். ஏ என்பவர் பியின் மகள். நல்லா கவனிக்கணும். ஏ என்பவர் யாருக்கு, பியோட மகள். நெக்ஸ்ட்டு பி என்பவர் சியின் தாய். பி என்பவர் சியோட தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. பி வந்து தாய் யாருக்கு, சிக்கு. அதானே தாய்னா இவங்க 2 பேரும் ஒரே தலைமுறையில் இருக்கணும் போட்டேன். நெக்ஸ்ட்டு டி என்பவர் சியின் சகோதரர். சியின் சகோதரர் யார் அப்படின்னா டி என்பவர். ஓகேவா, இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா டி என்பவர் ஏவுக்கு என்ன உறவுமுறை, டி ஏவுக்கு என்ன உறவுமுறை, சகோதரர். இதே ஏ என்பவர் டிக்கு என்ன உறவுமுறை, சகோதரி. அப்போது சகோதரர் சி தான், பிரதர் தான் சரியான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்தது 20வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். இ ஈக்குவல் டு 5 பிஎன் 35. அப்போ பிஏஜியோட வேல்யூனா இ ஈக்குவல் டு 5னா ஏபிசிடி லைனாக எழுதுங்க. ஓகேவா, ஸோ எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏவுக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4. ஸோ இப்படி போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஈயோட வேல்யூ 5 அப்படின்னு வரும். அப்போ ஏபிசிடி லைனாக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேவா, இப்போ நான் ஏபிசிடி எழுதுகிறேன், இல்லை டேரெக்டாக சொல்லட்டுமா. இங்கே பாருங்கள், பியோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 16 அப்படின்னு வரும். ஏவோட வேல்யூ 1, ஜியோட வேல்யூ 7, ஈயோட வேல்யூ 5. இது மொத்தம் கூட்டுங்க 17. 17 7 24, 24 5 29. அப்போ டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்தது 21வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ். 6 20 56 76. 6 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 2 × 3ன்னு பிரிக்கலாம். 20 எப்படி பிரிக்கலாம், 4 × 5ன்னு பிரிக்கலாம். 56 எப்படி பிரிக்கலாம், 7 × 8 × 7. ஏன்னா இது அப்படியே டபுள் பண்ணிகிட்டே வராங்க. 8 × 7ன்னு பிரிக்கலாம். 176 எப்படி பிரிக்கலாம், 16 × ஓகேவா 11ன்னு பிரிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் டபுள் பண்ணிகிட்டே வராங்க. இந்த பக்கம் என்ன சீரியஸ்னால் பகாயனுடைய சீரியஸ் வருது. அப்போது 16 அப்படியே டபுள் பண்ண என்ன வரும் 32. 11க்கு அடுத்த பகாயன் என்ன 13. இது 2 பெருக்குனிங்கன்னா ஆன்சர் வரும் என்னென்னா 416 ஆன்சர். ஓகேவா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ், கொஞ்சம் யோசிச்சு போகிற கேள்வி தான் இது. அடுத்தது இங்கே பாருங்கள், ப்ளஸ் என்பதை வகுத்தல், ஓகே வகுத்தல் என்பதை பெருக்கல், பெருக்கல் என்பதை கழித்தல்,
கழித்தல் என்பதை கூட்டல் எனவும் எடுத்துக்கொண்டால் பின்னொற்றில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. அப்போது இது மாதிரி கேள்வி வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஓகேவா, எதை வகுத்தலாக சொல்கிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், கூட்டல் என்பது தான் வகுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கூட்டல் என்பது தான் என்ன சொல்கிறாங்க, வகுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட்டல் எங்கே இருக்குதுன்னு கணக்கில் பார்க்குறேன் 4த்துலேயும். ஸோ கூட்டல் இங்கே இருக்குது. அப்போ 6 7ஆல் வகுப்படுமா, வகுப்படாது. அப்போ இது ஆன்சராக இருக்காது. முதல்ல இது இப்படி செக் பண்ணுங்கள். கூட்டல் எங்கே இருக்குது, இங்கே பாருங்கள் 7 கூட்டல் 5. அப்போ 7 5ஆல் வகுப்படுமா, வகுப்படாது. அப்போ இதுவும் ஆன்சரில் இருக்காது. கூட்டல் 7 + 5ன்னு இருக்குது. 7 5ஆல் வகுப்படுமா, ஏன்னா கூட்டல் தானே வகுத்தலை சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கூட்டல் எங்கே, 18 கூட்டல் 6. அப்போ 18 வந்து வகுத்தல் 6, 6ஆல் வகுப்படும் தானே. அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். செக் பண்ணலாமா. இங்கே பாருங்கள், 18 வகுத்தல் 6, வகுத்தல் என்ன சொல்கிறாங்க, பெருக்கல் 7, பெருக்கல் என்ன சொல்கிறாங்க, கழித்தல் 5, கழித்தல் என்ன சொல்கிறாங்க, கூட்டல் 2. இதோட வேல்யூ 18 வருதான்னு பார்க்குறேன். 18 6ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 3 × 7 -5 + 2. அப்போ 3 21 -5 + 2. அப்போ பாருங்கள் 18ன்னு வரும். ஏன்னா 21 2 23ல் 5 போச்சுன்னா 18. கரெக்டாக வருதா. அப்போது டி தான் சரியான ஆன்சர். ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் கண்டுபிடிச்சி போட்டுருங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், ஃபசில்ஸில் ஸோ டேட்டா பேஸ் கணக்கு. ஏபிசிடி என்ற 6 மாணவர்கள் களத்தில் உள்ளனர். ஏ மற்றும் பி நேரு மாளிகை. நல்லா கவனிக்கணும். ஏ மற்றும் பி நேரு மாளிகை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மற்றவர்கள் என்ன வரும், சி டி இ எஃப். இவர்கள் யார், காந்தி மாளிகை சேர்ந்தவர்கள். அடுத்தது இது பாருங்கள், டிஎஃப் உயரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி என்ன வரும், ஏ பி சி இ. இவர்கள் யாரும் குள்ளமானவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது ஏசிடி கண்ணாடி அணிந்தவர்கள், கண்ணாடி உள்ளவர்கள். அப்போது பி இங்கே பாருங்க பி இ எஃப் கண்ணாடி அணியாதவர்கள், கண்ணாடி அணியாதவர். இப்போ என்ன கேள்வி கேட்குறேன்னா, எந்த 2 மாணவர்கள் கண்ணாடி அணியாத குட்டையானவர்கள். குட்டை எங்கே, ஏபிசிஇ. பாருங்கள் பிஇ இருக்கா, இதுலேயும் பிஇ இருக்குது. ஓகேவா. அப்போது சிபிஇ தான் சரியான ஆன்சர். இது மாதிரி டேட்டா கொடுத்துட்டு கேள்வி கேட்டாலும் போட தெரியணும். ஓகேவா. அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. பசல்ஸில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏபிசிடி இ என்ற 5 பேர் இருக்காங்க. ஒரு பெஞ்சில் அமர்ந்துள்ளனர். ஒரு லைனை வரைஞ்சிக்கிறேன். 1 2 3 4 5. ஏ என்பவர் பிக்கு அருகில் அடுத்து அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே, ஏ என்பவர் பிக்கு அடுத்து அருகில். ஏ என்பவர் பிக்கு அடுத்து அருகில். அப்போது பிக்கு அடுத்து இருக்காருன்னு சொல்கிறானே தவிர இந்த பக்கத்தில் சொல்கிறானா இந்த பக்கத்தில் சொல்கிறானான்னு எப்படி வேணா சொல்லிக்கலாம். அப்படின்னா அருகில் இருக்கார் அடுத்து. அதானே. அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஏ இங்கே போடுறேன், பி இங்கே போகிறேன். சப்போஸ் பி இங்கே வரலாம், ஏவும் இங்கே வரலாம். ஸோ அடுத்த லைன் வரும்போது நம்ம என்ன பண்ணோம், டக்குன்னு மாற்றிக்கலாம். சப்போஸ் இங்கே ஏன்னு போடலாம், இங்கேயும் பின்னு போடலாம். இப்போ பாருங்கள், ஏ என்பவர் பி அடுத்து இருக்காரா, அடுத்து சி என்பவர் டிக்கு அடுத்து அருகில் அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கவனிங்க, இது மாதிரி இப்போ எடுத்தோடனே இதை போட்டது கூட நம்ம தனித்தனியாக போட்டுட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எத்தாந்து கடைசியில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 5 பேர் சொல்லட்டுமா. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு படிக்கலாமா. ஏ என்பவர் பிக்கு அடுத்து. நல்லா கவனிக்கணும். இப்படி போட்டுக்கலாம். ஏ என்பவர் பிக்கு அடுத்து. ஸோ அப்படியே போகிறேன், டைரெக்டாக போடுறேன். நெக்ஸ்ட்டு சி என்பவர் டிக்கு அடுத்து. நல்லா கவனிங்க, சி என்பவர் டிக்கு அடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சி டி அப்படின்னு போடலாம். சி என்பவர் டிக்கு அடுத்துன்னு இப்படியும் வரலாம், இந்த பக்கம் வரலாம். ஸோ அடுத்து வரும்போது நான் என்ன சொன்னேன், அடுத்துன்னு சொல்லும்போது இந்த பக்கம் தான் சொல்லலை, இப்படி இருந்தும் சொல்லலை, ஆனால் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்தது டி என்பவர் பெஞ்சின் இடது முனையிலிருந்து இருக்கும் இ உடன். பெஞ்சின் இடது முனையில் அப்படின்னா இதான் இடது முனை. இங்கே பாருங்க, டி என்பவர் பெஞ்சின் இடது முனை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டி என்பவர் பெஞ்சின் இடது முனையில் இருக்கும் இ உடன். அதானே. இங்கே பாருங்கள், டி என்பவர்
டி பெஞ்சின் இடது முனையில் இருக்கும் ஈ உடன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈ வந்து இடது முனையில் இங்கே போட்டுட்டேன். கண்டிப்பாக இந்த இடத்துல யார் இல்லை, டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பக்கத்தில் யார் இல்லை, டி வந்து இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சி வலதுபுறத்தில் 2வது இடத்தில் அமர்ந்துள்ளார். இங்கிருந்து சி இங்கே இருக்கார். அதானே? சி இங்கே இருக்காருன்னா இங்கே டி பாருங்க, டி இங்கேயும் வரலாம், இந்த இடத்துலையும் வரலாம். அடுத்து உள்ள 2 பேர் தான் உட்கார வச்சிடணும். அதானே? அதானங்க? அப்போ இங்கே யார் வருவா, பி வருவார், ஏ வருவார். முடிஞ்சு போச்சுங்க. ஸோ 1 2 3 4 5. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஏ என்பவர் பி மற்றும் ஈக்கு வலதுபுறம் இருக்காரு. இங்கே பாருங்கள், ஏ என்பவர் பி மற்றும் ஈக்கு வலதுபுறம் இருக்காரா, போட்டாச்சு. ஏ மற்றும் சி ஒன்றாக அமர்ந்துள்ளனர். ஏவும் சியும் ஒன்றாக அமர்ந்துள்ளனர். ஸோ எல்லா கண்டிஷனும் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போது ஏ எந்த நிலையில் அமர்ந்திருக்கிறார், ஏ பிக்கும் சிக்கும் இடையில், பிட்வீன் பி அண்ட் சி. அப்போது பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், பகடை கணக்கு. ஓகேவா? ஒரு பகடையினுடைய 2 நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. 5 என்ற எண்ணிற்கு எதிர்முகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிக்கணும். இது மாதிரி பகடை கணக்கு வந்தால் முதல்ல 2 விதியை தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் கிளாக்கு போடணும். முதல் விதி என்ன, ஒரு நம்பர் ரிப்பீட் ஆனால் முதல் விதி, 2 நம்பர் ரிப்பீட் ஆனால் 2வது விதி. இங்கே ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகுதா, 3ன்ற ஒரே நம்பர் தான் ரிப்பீட் ஆகுது. அப்போ 3ன் எதிர்பக்கம் என்ன அப்படின்னா, இதில் மறைக்கப்பட்ட நம்பர் என்ன, 4. அப்போ 3ன் எதிர்பக்கம் 4. ஆனால் கேள்வி என்ன கேட்குறாங்க, 5. இதில் கண்டுபிடிக்க முடியல. ஸோ முதல் விதியும் 2வது விதியை கண்டுபிடிக்க முடியலன்னா அடுத்து நீ கிளாக்கு போகணும். இப்போ பாருங்கள், 3க்கு கிளாக் என்ன, 5. ஓகேவா? 5க்கு கிளாக் என்ன வரும், 1. அடுத்து இதில் 3க்கு கிளாக் என்ன, 6. அடுத்து 6க்கு கிளாக் என்ன, 2. இங்கே பாருங்கள், இந்த 3க்கு எதிர்பக்கம் என்ன வரும், 4. பாருங்கள், 3க்கு 4, 5க்கு 6, 1க்கு 2. அப்போ 5ஓட எதிர்பக்கம் என்ன வரும், 6. சி தான் சரியான ஆன்சர். நல்லா புரிஞ்சுக்குங்க. இதே 4 பகடை கொடுத்துருந்தாங்கன்னா நீ கிளாக்கை பற்றி யோசிக்கவே கூடாது. கம்பேர் பண்ணி ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகுதா, 2 நம்பர் ரிப்பீட் ஆகுதான்னு பார்த்து தான் போடணும். ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.